என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 24வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். யோவாஸ் எனப்படுகிற ராஜாவுக்கு யோய்தா எனப்படுகிற ஆசாரியன் எவ்வளவு தயவு காட்டி அவரை அரியணையில் அமர வைத்ததை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஆனால் அந்த மனிதனோ நன்றி கெட்ட முறையில் யோய்தாவின் குமாரன் தனக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் உரைத்ததினால் அவரை கொன்று போட்டதை, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினதை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். ஆனால் யோய்தாவின் குமாரனாகிய சகரியா இந்த இடத்தில் தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது என்ன சொல்லிக்கொண்டே சாகிறார்? கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை விசாரிப்பார் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். மெய்யாகவே இந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக கர்த்தர் அந்த இடத்தில் யோவாஸ் ராஜாவிடத்தில் கணக்கு கேட்டார். பாருங்கள் அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீங்கள் நன்மை செய்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக மற்றவர்கள் உங்களுக்கு கெடுதியை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் மனம் கலங்கி போய்விடாதிருங்கள். அதனால் அவர்களை சபித்து விடாதிருங்கள். அல்லது நான் நன்மை செய்வதை நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லியும் இருந்து விடாதிருங்கள். குற்றமற்றவர்களுக்காக கர்த்தர் எல்லா சமயத்திலும் வழக்காடுகிறார். பாருங்கள், உங்கள் குற்றமற்ற காரியங்களுக்காக கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். பாருங்கள், அன்றைக்கு அந்த குற்றமற்ற இரத்தத்திற்காக கர்த்தர் வழக்காடினார். அப்படியே அருமையான மகனே, அருமையான மகளே, உன் நியாயங்கள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உன்னுடைய பக்கத்தில் எல்லா விதத்திலும் நீதி நியாயங்கள் இருந்தும் இன்றைக்கு பலவான்கள் உன்னை பல சமயத்திலே நசுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறார், அதை விசாரிப்பார் என்று சொல்லி மறந்து போய்விடாதிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்ற வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் விசாரிப்பார். பாருங்கள், மனம் தளர்ந்து போய்விடாதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.